அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை அன்று சக்தி வாய்ந்த இந்த ஒரு மந்திரத்தை சொன்னால் போதும், உங்க வாழ்க்கையில இனிமே கடனே இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அந்த அளவுக்கு ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை தாங்க நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த மந்திரம் எப்படி சொல்லணும், இந்த மந்திரம் என்ன அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நாளைய தினம் அப்படிங்கிறது செவ்வாய்க்கிழமை. பொதுவாக செவ்வாய்க்கிழமை கடனை அடைப்பதற்குண்டான ஒரு அற்புதமான நாள். செவ்வாய்க்கிழமை எக்காரணத்தை கொண்டும் கடன் வாங்கவே கூடாது. ஆனால் வாங்கிய கடனை திருப்பி கொடுக்கலாம். அது ரொம்ப ரொம்ப விசேஷம். செவ்வாய்க்கிழமையில நீங்க ரொம்ப நாள்பட்ட கடன், அவர்கிட்ட நீங்க ரொம்ப நாளா கடன் வாங்கிட்டு ரொம்ப நாள் ஆயிருச்சு, அதை திருப்பி கொடுக்கவே முடியல, அவர் அந்த நபர்கிட்ட எப்படியாவது அந்த கடனை திருப்பி கொடுத்துட்டு நம்ம நிம்மதியா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா, செவ்வாய்க்கிழமையில அவர்கிட்ட வாங்கிய பணத்துல உங்களால முடிந்தது முழுமையாக கொடுக்கணும்னு நான் சொல்ல வரல. இப்போ ஒருத்தர்கிட்ட நீங்க 10,000 ரூபாய் பணம் வாங்கி இருக்கிறீங்க, ஒரு 1000 ரூபாய் உங்களால முடியும் அப்படின்னா அந்த 1000 ரூபாய நீங்க இந்த அசல்ல வச்சுக்கோங்கப்பா, நான் அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமா உங்க பணத்தை நான் மொத்தமா திருப்பி கொடுத்துட்றேன்னா அந்த செவ்வாய்க்கிழமையில கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கடன் உடனடியாக தீரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அப்பேற்பட்ட செவ்வாய்க்கிழமையில ஹனுமன், ஸ்ரீ ஹனுமன் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவரை நினைத்து இந்த ஒரு மந்திரத்தை நீங்க சொன்னாலே போதும், கண்டிப்பா நீங்க கடன், அது எப்பேற்பட்ட நாள்பட்ட கடனாக இருந்தாலும் உடனடியாக தீர்வதோடு இனிமேல் கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு வரவே வராது. அப்ப எப்பேற்பட்டதுன்னு பாருங்களேன் இந்த மந்திரத்தோடைய சக்திய. கடனும் நம்மளுக்கு தீந்துரும், ஆனா இனிமே கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் வரவே வராது. நம்மள இப்ப நிறைய பேர் இந்த கடன் பிரச்சனையால நிறைய கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். சில பேர் ஒரு மருத்துவ செலவுக்காக கடன் வாங்கியிருப்போம். அவங்களினுடைய வாழ்க்கை முறைக்கு ஏற்றவாறு ஒரு அவசர தேவைக்கு நம்ம கடனை வாங்கிட்டு அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியாம நம்மள இப்ப நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். அதுலேயும் இந்த இஎம்ஐ சிஸ்டம் வந்துச்சு, நம்ம வாங்கினா மாசம் மாசம் கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி கொடுத்துடலாம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு வாங்கிடுறோம். ஆனா அதை அவ்வளவு சீக்கிரமாக வாங்கிய பணத்தை திருப்பி கொடுக்க முடியாம நாம நிறைய கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர்கள் அனைவரும் செவ்வாய்க்கிழமை அன்று இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வரி மந்திரத்தை மட்டும் 108 முறை பாராயணம் பண்ணுங்கள். நிச்சயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் அது கூடிய விரைவிலேயே அந்த கடன் தீர்ந்துவிடும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது. நம்மள அனுமரை நம்ம என்ன பண்ணுவோம், ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பானது. இந்த ஆஞ்சநேயரினுடைய இந்த மந்திரத்தை சொல்வதன் மூலமாக நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீர்வதோடு இனிமேல் கடன் பிரச்சனையே, அந்த கடன் வாங்கக்கூடிய அந்த சூழ்நிலையே வராமல் இருக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. ஆஞ்சநேயரை பொதுவாக நம்ம சனிக்கிழமை நாட்கள்ல வழிபாடு செய்வோம். ஆனால் செவ்வாய்க்கிழமை அன்று ஆஞ்சநேயரை நினைத்து அவருக்காக ஒரே ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு இந்த மந்திரத்தை மட்டும் நீங்க சொல்லி பாருங்க. நிச்சயம் உங்களுடைய கடன் பிரச்சனை அப்படிங்கிறது உடனடியாக தீரும். கொஞ்சம் லேட்டா கூட இல்லைங்க. அது எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் சரி, ஆமா எனக்கு 10 லட்சம் இருக்குது கடன், இதை நான் சாகிறதுக்குள்ளார அந்த கடனை கட்டி முடிச்சிருவேனானே எனக்கு தெரியல, அந்த மாதிரி சூழ்நிலைகள்ல இருக்கிறவங்க கூட ஏதோ ஒரு வகையில உங்க வாழ்க்கை முறைக்கு ஏற்றவாறு பணவரவு அந்த கடன் பிரச்சனையை கண்டிப்பா நீங்க தேர்ந்தெடுவீங்க. சரிம்மா இவ்வளவு சொல்லிட்டீங்க, அந்த மந்திரம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டு பூஜை அறையில நீங்க ஆஞ்சநேயர் படம் வச்சிருக்கிறீங்க. நாங்க அந்த வாள் வழிபாடெல்லாம் செய்வாங்க, ஆஞ்சநேயரினுடைய வாள் வழிபாடெல்லாம் செய்வாங்க. அது இருந்தது அப்படின்னா வச்சுக்கோங்க. இதற்காக நீங்க ஆஞ்சநேயர் படத்தை வாங்கிட்டு வைக்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்லை. இருந்தா வச்சுக்கோங்க. இல்லாதவங்க ஒரு தீபம் ஒன்று அகல் விளக்கு, மண் அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அதுல நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் ஊத்தி தீபம் ஏத்திக்கோங்க. ஏத்திட்டு ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லிட்டு
நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இனிமே எனக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் தீர்வதோடு எனக்கு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இந்த பிரபஞ்சம் கொடுக்கவே கூடாது. ஆஞ்சநேயர், அதற்கு நீதான் எனக்கு கூடவே இருந்து என்னை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை வந்து 108 முறை பாராயணம் பண்ணணும். என்ன மந்திரம் அப்படின்னா, ஓம் ஹம் ஹனுமதே நமக, ஓம் ஹம் ஹனுமதே நமக, ஓம் ஹம் ஹனுமதே நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை வந்து 108 முறை வந்து பாராயணம் பண்ணுங்க. இந்த மந்திரத்தை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். கண்டிப்பா செக் பண்ணி பார்த்து இந்த மந்திரத்தை நீங்க 108 முறை பாராயணம் பண்ணுங்கள். நிச்சயம் உங்க வாழ்க்கையில கடன் பிரச்சனைகள் தீர்வதோடு இனிமேல் கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையே நம்மளுக்கு வராது. அப்படின்னா நாம ஏன் இந்த மந்திரத்தை மிஸ் பண்ணணும்? ரொம்பவே எளிமையானது தாங்க. இது சொல்வதனால ஒரு மூட நம்பிக்கை அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஆஞ்சநேயர் சிரஞ்சீவியாக வாழக்கூடியவர், இன்றைய கலியுக கடவுளாக விளங்கக்கூடியவர். கண்டிப்பா ஆஞ்சநேயரை நினைத்து இந்த மந்திரத்தை யார் ஒருவர் உச்சரிக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளையுமே கண்டிப்பா தீர்த்து வைப்பார். இத வந்து அசைவம் சாப்பிட்டிருந்தா சொல்லக்கூடாதுங்க. பெண்கள் மாதவிடாய் காலத்துல இருக்கிறீங்க அப்படின்னாலும் சொல்லக்கூடாது. சுத்தபத்தமா இருக்கும் பொழுது மட்டும்தான் இந்த மந்திரத்தை நீங்க சொல்ல வேண்டும். அம்மா, நான் இப்ப மாதவிடாய் காலத்துல இருக்கிறேன், இல்ல நான் வெளியில இருக்கிறேன், அசைவம் சாப்பிட்டுட்டோம், இந்த பதிவை ரொம்ப லேட்டா தான் நான் பார்த்தேன் அப்படிங்கிறவங்க நாளைய தினத்துல வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில தான் சொல்லணும் அப்படின்ற எந்த ஒரு நிபந்தனையும் கிடையாது. வரக்கூடிய எந்த செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல உங்களுக்கு வசதியாக இருக்கக்கூடிய நாளா தேர்வு செய்து கொண்டு கண்டிப்பா இந்த மந்திரத்தை சொல்லுங்க. செவ்வாய்க்கிழமை அன்று தான் சொல்ல வேண்டும். நாளைய தினம் மதியம் வரைக்கும் நம்மளுக்கு தேய்பிறை சஷ்டியும் இருக்கக்கூடியது. கண்டிப்பா இந்த நாளை வந்து தவற விடாதீங்க. நாளைக்கு சொல்வது ரொம்ப சிறப்பு. முடியாதவர்கள் அடுத்து வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல இந்த மந்திரத்தை நீங்க சொல்லலாம். வாய்ப்பு இருக்கிறவங்க அன்றைய நாள்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் ஆலயங்களுக்கு சென்று 2 நெய் தீபங்கள் ஏத்தி ஆஞ்சநேயருக்கு வந்து வெற்றிலை மாலையை சாற்றி வழிபாடு செஞ்சு விட்டு வாங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் அனைத்தும் தீர்த்து விடுவார் ஆஞ்சநேயர். நம்பிக்கையோட செய்யுங்க. நிச்சயம் உங்களுக்கு வந்து கை மேல பலன் கிடைக்கும். கடன் பிரச்சனையால கஷ்டப்பட்டு உயிரை விட்டவர் பல கோடி பேர் இருக்கிறாங்க. அப்பேற்பட்ட அந்த கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு மருந்தாக நம்மளுக்கு இந்த வந்து மந்திரம் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்குது. கண்டிப்பா இந்த ஒரு வரி மந்திரத்தை சொல்லி பாருங்கள். நிச்சயம் உங்களுடைய கடன் பிரச்சனை தீரும். இந்த ஒரு செவ்வாய்க்கிழமை தான் சொல்லணும் அப்படிங்கிறது கிடையாதுங்க. நீங்க உங்களுடைய கடன் பிரச்சனை தீரும் வரை இந்த மந்திரத்தை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஆஞ்சநேயரை நினைத்து சொல்லிக்கொண்டே வாருங்கள். உங்களுடைய கடன் பிரச்சனை முற்றிலுமாக தீரும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.